நான் அங்க ராணிக்க வைக்கிறேன், இப்ப இங்க இருந்த ராணிக்க வைக்க போறேன். இப்ப ஒரு மாசம் தான் ஆகுது. நான் வந்து ஒரு மாசத்துக்கு 2வது தடவையாக நான் கோயில்பட்டி வந்திருக்கேன். இப்ப இங்க வந்து என் பையனுக்கு வந்து நடுக்குவாதம்னா ஆல்ரெடி பிரெயின் அஃபெக்ட், ஜப்பானிய பிரெயின் ஃபீவர்ல வந்து அஃபெக்ட் ஆகிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துருக்கு. பிசியோதெரபி மூலமா கிட்டத்தட்ட 10-17 வருஷமா டெவலப் பண்ணிக்கிட்டே வர்றேன். இப்போ அது ஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு 20 தடவை வந்து 10 வயசுல வந்து அந்த ஃபிட்ஸ் வந்து நிப்பாட்டினது ஒரு விஷயமா நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ அந்த ஃபிட்ஸ் வந்து வேற விதமா வந்துச்சு. நடுக்குவாதம்ன்ற மாதிரி வந்துச்சு. காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நடுக்கத்தோட தான் எந்திரிப்பான், ஒரு பய உணர்வோட தான் எந்திரிப்பான். எனக்கு எது என்ன செய்யறதே தெரியாம தான் இருந்தேன். ஒரு நாள் வந்துட்டு வில்லூர்ல இருந்து இல்லாயம்மா மேடம் அவங்களும் கருப்பசாமி சார் அவங்களும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் அப்ப வீட்டில் இல்லை, வெளியில இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் போயிட்டு என்னன்னு கேட்டேன். சாரு மேடம் 2 பேருமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கைலானுடைய மெடிசனை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானும் நம்பலை. சார் எல்லாமே நானும் பார்த்துட்டேன். இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்களை போடுறாங்க. ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாத்துக்குமே எல்லாமே போட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே நானும் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டேன். நிறைய ஆயுர்வேதிகெல்லாம் சமூக வலைதளங்கள்லையும் போடுறாங்க. அதையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன். எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, சரியாகலைன்னு நான் சொன்னேன். சரி ப்ராடக்டை எடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஆயுஷ் பிரெயின் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் நான் கையில் தொட்டேன். முதல் முறையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கப்ப அந்த ஆயுஷ் பிரெயின் அப்படிங்கிறத வந்துட்டு நான் திறந்து ஓப்பன் பண்ணிட்டு மறுநாள் அன்னைக்கு நைட்டும் சார் அவங்க கருப்பசாமி சார் கொடுத்துட்டாங்க. என் பையனுக்கு கொடுத்துட்டாங்க. என் பையனுக்கு இப்போ வயசு 18 நடந்துட்டு இருக்கு. 1.5 வயசுல இருந்து அஃபெக்ட் ஆகுது. 1.5 வயசுல இருந்து இப்போ நான் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 18 வயசுல அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் டானிக்கை கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் அதை கொடுத்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த பிரெயின் டானிக்கே ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்தேன். 3வது நாள் வந்து காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த நடுக்குவாதம் அப்படிங்கிற பயந்து எந்திரிக்கிறது இல்லை. 3 நாள் கழிச்சு அவன் அந்த எந்திரிக்கும் போது நாங்கள் செக் பண்ணுறோம், பார்க்கலாம், நடுங்கி எந்திரிக்கக்கூடியது இல்லை. சரி 4வது நாள் 5வது நாள் அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது அந்த நடுக்கி பயந்து எந்திரிக்கிற விஷயம் இல்லை, அடுக்கம் இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும் சார், நடுக்கம்னா எப்படி ஃபிட்ஸ் கை கால் எடுத்துட்டு ஒரு மாதிரி அன்கான்சியஸ் போயிடுவாங்க. அந்த மாதிரி அன்கான்சியஸ் போயிடுவாங்க. அவங்கள திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம கொண்டு வரணும். திரும்ப அவங்கள வந்து சரி பண்ணி கொண்டு வரணும். கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணி அவங்கள சரி பண்ணி ஓரளவுக்கு தேதி கொண்டு வந்துடும். இப்போ அந்த நடுக்கம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பிரெயின் டானிக்கை வந்து அதிக அளவு கொடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டானிக் வரைக்கும் நான் கொடுத்தேன் மாற்றி. அதுக்கப்புறமா ஒரு 3 நாள் கழிச்சு பிட்ஸ் வரல, நடுக்கம் வரல அப்படின்னு சொன்ன உடனே கருப்பசாமி சார் அவங்களுக்கு ஃபோன் போட்டு, சார் வாங்க இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, அதிசயம் நடந்திருக்கு. நான் எவ்வளவோ ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள்ல நிறைய மருத்துவமனைகள்லையும் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. மேலும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் இவனுக்கு என்ன செய்யலாம், என்ன கொடுக்கலாம், இது மாதிரி நிறைய பேர் நாங்கள் சந்திச்சிருக்கோம். பள்ளிகள்லையும் சரி, நிறைய அரசியல்வாதிகளுடைய மீட்டிங்லையும் சரி, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு திட்டங்கள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம். அப்போ அத்தனை பேருக்கு நான் தகவல் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரையுமே நான் கான்டாக்ட் பண்ணி முயற்சி செஞ்சு நான் இதில் வந்து 1 மாதம் தான் ஆகுது. ஒரே ஒரு ஐடியா மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா போட்டு இப்போ நான் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். மக்களுக்கு இப்போ ஒரு 5-6 பேர் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். மெடிசன் நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என் வீட்டில் உட்கார வச்சு பேசியிருக்கேன், மீட்டிங்காகவே பேசிட்டு